வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம், நல்லா இருக்கேன். ரிலையன்ஸ் ஜியோவும் அடுத்தது ஏர்டெல், பாரதி ஏர்டெல் நிறுவனமும் எலான் மஸ்கோட அந்த ஸ்டார்லிங்கோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும். முதல்ல இவங்க 2 பேரும் தான் எதிர்த்தாங்க. இப்ப திடீர்னு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு போறாங்களே, எதனால? இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லைங்க, முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. இப்ப நமக்கு மொபைல் செல்லுலார் மூலமா வருது. அதாவது எங்கெல்லாம் செல் டவர்ஸ் இருக்கோ, டவர் இருந்தா சிக்னல் இருக்கும், சிக்னல் இருந்தா உங்களுக்கு நெட் வேலை செய்யும். ஆனா சில இடங்கள் இருக்கு அங்க செல்லே கிடையாது, அதாவது செல் டவர் கிடையாது. அப்ப மொபைல் அந்த இடத்துல எப்படி வேலை செய்யும்? கிராமப்புறங்கள், ரொம்ப பின்தாங்கிய இடங்கள், மலைப்பகுதிகள், அதுக்கு வேலை செய்யறதுக்கு வழி என்ன கேட்டீங்கன்னா சேட்டலைட் லிங்க் வேணும். இப்ப சேட்டலைட் போனுங்கிறது தனியா இருக்குது. அது நீங்க அதுக்கு பர்மிஷன்லாம் வேணும் உங்களுக்கு. ஆர்பிஐ பர்மிஷன் போட்டு தான் சேட்டலைட் கனெக்ஷன் எடுக்கலாம். இப்ப எலான் மஸ்கோட ஸ்டார் லிங்க் பல நாடுகள்ல அவைலபிள். அவர் என்னன்னா 7000 சேட்டலைட், அவர் கம்பெனி இருக்கு பாருங்க, ஸ்பேஸ் எக்ஸ், அவங்க 7000 சேட்டலைட் மூலமாக சேட்டலைட் வழியாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப ஜியோ அண்ட் இவங்க ரிலையன்ஸ் என்னன்னா, அதாவது ரிலையன்ஸ் வந்து ஜியோட ரிலையன்ஸ் ஒன்று, ஏர்டெல், இவங்க 2 பேரும் அரசிடம் என்ன வற்புறுத்திட்டு இருந்தாங்களோ, அந்த இருக்கிற ஸ்பெக்ட்ரம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு, இதை நீங்க இது ஆப்ஷன் பண்ணிடுங்க. அவங்க கம்பெனி முதல்ல நினைச்சாங்க இதை கொஞ்சம் ஆப்ஷன்ல இதில் நிறைய பேர் வரமாட்டாங்க, ஏன்னா இது காஸ்ட்லி சர்வீஸ். அப்ப அரசு மேல ஒரு கட்டாயம் எனக்கும் கம்மியான ரேட்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பிரதமர் லெவல்லையும் அரசு மொழியில என்ன முடிவு என்னன்னா, இதுல பாருங்க, இந்தியாவுக்கு கனெக்டிவிட்டி நல்லா பண்ணியான். அவன் கோஹிமால இருக்கட்டும், மணிப்பூர்ல இருக்கட்டும், நாகாலாந்துல இருக்கட்டும், துவாரகால இருக்கட்டும், குஜராத்ல இருக்கட்டும், தமிழ்நாட்டுல எந்த எல்லையில வேணா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி பர்பஸுக்காக, பள்ளிக்கூடத்துக்காக, கல்லூரிகளுக்காக, இந்த விஞ்ஞானிகளுக்காக, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல பல விஷயங்கள் பாருங்க, இன்டர்நெட் எல்லாம் இருக்கு. ஆல்ரெடி பாரத் பிராட்பேண்ட் போட்டுட்டு இருக்காங்க, கிராமப்புறத்தெல்லாம் இன்டர்நெட் வருதுக்கு. இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, இது மூலமாகவும் இன்டர்நெட் நீங்க கொடுக்கலாம். இதுல என்ன ஆச்சுன்னா, இப்ப சமீபத்துல அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு பிரதமர் மோடி, ட்ரம்போடு பேசினாரு, எலன் மாஸ்கையும் பார்த்தாரு. அப்ப எலன் மாஸ்க் என்ன சொன்னாரு, இல்ல இந்த மாதிரி சர்வீஸ் நான் கொண்டு, இப்ப அமெரிக்காவிலேயே சேத்துராமன் இந்த சர்வீஸ் வேணும் வச்சுக்கோங்க, ஸ்டார்லிங் மாசத்துக்கு 10,000 ரூபா ஆகும் மினிமம். சோ இது பொதுமக்களுக்காக இல்ல சர்வீஸ் இல்லை. ஆனா என்ன ஒண்ணு பாருங்க, ஒன்ஸ் இவங்க கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஜியோவும் இப்ப இருக்கிற சப்ஸ்கிரைபர் பேஸ் இல்ல ஏர்டெல்லா இருக்கட்டும், அவங்க இது ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டியா கொடுப்பாங்க. நீங்க எங்க போனாலும் சேட்டலைட் லிங்க் மூலமா உங்களுக்கு நாங்க சர்வ் பண்றோம், ஏன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட் அவங்க நெட்வொர்க்ல கொடுப்பாங்க. இது வேணுங்கிற, ஆனா இதே இப்ப நம்ம உபயோகப்படுத்துற மொபைல்ல இதே வேலை செய்யுமா? அது அது இது பண்ணணும், ஏன்னா அதுலதான் மாற்றங்கள் தேவையா இருக்கும். இதுக்கு புது செல் கூட வேண்டிருக்கலாம். பட் இதை உபயோகப்படுத்துறவர்கள் யாரா இருக்க போறாங்க? ப்ரொஃபஷனல்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை செய்யறவங்க, அவங்க தான் உபயோகப்படுத்த போறாங்க. ஏன்னா நீங்க கிராமப்புறத்துல இருக்கீங்க, இல்ல எங்க சின்ன ஊர்ல இருந்தா கூட அங்க செல் டவர்லாம் இருந்தா நீங்க அது மூலமா இன்டர்நெட், ஏன்னா இது காஸ்ட்லி சர்வீஸ். ஆனா இதுல என்ன விஷயம் என்னன்னா, இது மாற்றிடும், கனெக்டிவிட்டி மாற்றும். நீங்க எங்க வேணா இருக்கலாம், இமாலயத்திலே இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மொபைல் இருந்துட்டே இருக்கும், உங்களுக்கு டேட்டா இருந்துட்டு இருக்கும். இது பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இந்தியாவுக்கு வந்ததுன்னா, இந்தியாவில் பாருங்க சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகம். இப்ப என்னன்னா, இது இப்ப காற்று, தண்ணீர், குடிநீர், தங்கறதுக்கு ஒரு வீடு, இதெல்லாம் எப்படி எசென்ஷியல், இப்ப டேட்டா ஒரு எசென்ஷியல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா, சாப்பாடு, நம்ம சாப்பாடுக்கு தங்கறதுக்கு இதுக்கு செலவுல இதையும் சேர்த்துக்கிறோம், ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ டேட்டா இம்பார்ட்டன்ட் ஆயிட்டு போகுது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் இது. சார், கடைசியா ஒரு கேள்வி. இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி வந்து, அதாவது விடுதலை படை
இந்த பாகிஸ்தான்ல ஒரு ரயில் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள எல்லாம் கடத்தி வச்சிருந்து இப்போ சமீபத்துல அவங்களோட ஆர்மி வந்து விடுவிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் ராணுவம் வந்து விடுவிச்சிருக்காங்க. எதனால இந்த தாக்குதல் நடைபெற்றது? எதனால இந்த பதற்றம் அங்க? நீங்க இப்ப பலுச்சிஸ்தான் பாருங்க, இது வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிஞ்ச போதே பார்த்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான் வந்து ஒரு பெரிய மாநிலம் பாகிஸ்தானோட. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே பலுச்சிஸ்தானை அவங்க அப்படியே விட்டாங்க. ஏன்னா பலுச்சிஸ்தான்ங்கிறது ஒரு பக்கம் ஈரான் இருக்கு பார்டரு, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்டரு. இங்கே இது அவங்களுக்கு 48ல இருந்து அவங்க எல்லாம் அந்த ட்ரைப்ஸ், அவங்க டிஃபரெண்ட் ட்ரைப்ஸ். அதுக்கு தலைநகரம் குவெட்டா. அப்போ என்ன ஆச்சு பாருங்க, ஆங்கிலேயர்கள் அதுல ஜாஸ்தி கண்ட்ரோல் பண்ணல. ஏன்னா அவங்க ட்ரைபல் சீஃப்ஸ்க்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஆனா 1048ல என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற தலைவர் இருந்தார் பாருங்க, இந்த ட்ரைபல் சீஃப்ஸோட நம்ம ஜின்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ஒரு ஃபோர்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணி, இல்லை இது எங்களோட முழுமையா நீங்க வரணும் சொல்லிட்டு அங்க உங்களுக்கு பலுச்சிஸ்தான்ல அப்போ என்ன பண்ணாங்க, முக்காவாசி பஞ்சாப் இது பாருங்க பாகிஸ்தான் அரசுல பணிபுரிய ஆபீசரா இருக்கட்டும், இல்லைங்க அவர் ராணுவத்தில் இருக்கிற பெரிய உதயர் அதிகாரியா இருக்கட்டும், இல்ல ஜவானா கூட இருக்கட்டும், சாதாரண வீரரா இருக்கட்டும், எல்லாரும் பாத்தீங்கன்னா பஞ்சாப், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாபை சேர்ந்தவங்க, இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து சேர்ந்தவங்க. அதாவது அங்க ஒரு ஹைதராபாத் இருக்கு பாருங்க, அங்க சிந்து மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்துக்கு தலைநகரம் ஹைதராபாத். இங்க நமக்கு இங்க ஒரு ஹைதராபாத் இருக்கு, அங்க ஒரு ஹைதராபாத் இருக்கு. இதுல இருக்கிற அதாவது சிந்திஸும் பஞ்சாபிஸ் பாகிஸ்தான்ல அவங்கதான் முக்காவாசி வேலையில இருக்காங்க, ராணுவத்துல இருக்காங்க, பல உயர் அதிகாரிகளா இருக்காங்க, அவங்க தான் அங்க போவாங்க. சோ தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா நெக்லெக்ட் ஆயிட்டே இருந்தது. இதுக்கு இடையில பலுச்சிஸ்தான் பாத்தீங்கன்னா ஒரு ரிச் மாநிலம், நிறைய மினரல் சோர்சஸ் இருக்கு, எண்ணெய் இருக்குன்னு இருக்கு. இதனால சைனாக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், சிபிஇசி. இதுல பாருங்க அவங்க $80 பில்லியன் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற இந்த பலுச்சீஸுக்கு என்ன தோணுது, நமக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு வீடு கிடையாது, சோத்துக்கு இதுவா இருக்கு, நமக்கு வளர்ச்சியை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. இப்ப சைனாக்காரங்க வேற வந்துட்டாங்க, இந்த ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. இத பத்தி இம்ரான் கான் முன்னாள் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, இந்த சைனாவோட போட்ட ஒப்பந்தம் இருக்க 3000 கோடி 4000 கோடி அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த அந்த இது என்டையர் ப்ராஜெக்ட் காரிடார்ல வர இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சைனாக்கு தேவையான பொருளை இது பண்றதுக்கு தான் அந்த இதெல்லாம் வந்திருக்கு. பணத்துக்காக பாகிஸ்தான் அரசும் சரி பாகிஸ்தான் ஒத்துட்டாங்க ராணுவமும். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா சைனால இருந்து வந்து வேலை செய்யற அவங்க மேல தாக்குதல் ஏற்பட்டு, அந்த தாக்குதல் ஏற்படும் பொழுது சைனா தலைமைக்கு கோபம் வந்துச்சு. இப்போ பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்டையும் பாகிஸ்தான் அரசிடம் சொன்னது என்னன்னா, எங்க ஆள் மேல அட்டாக் ஆச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், ஒண்ணு நீங்க டீல் பண்ணுங்க, இல்ல நாங்க டீல் பண்றோம், நாங்க எங்க ராணுவத்தை ஆச்சு உங்களை இதை சரி பண்ணிக்கிறோம், இல்ல இல்ல நாங்களே பண்றோம் சொல்லி ஆரம்பிச்சாங்க. இதுல 2-3 ஆபரேஷன் நடந்ததுனால என்ன ஆச்சு, அங்க கடுமையான கொடூரமான ஆக்ஷன்ல பல பலுச்சியில, அதாவது பலுச்சி சொல்லுவாங்க, அவங்க பல பேர் தீவிரவாதத்துல இறங்கிட்டாங்க. அந்த தீவிரவாதத்தோட நிகழ்வு தான் நேற்று முன்தினம் நடந்தது. இந்த கொட்டால ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்ங்கிறது ஒரு பலுச்சி தலைவர் யார் ஒத்துண்டாரோ ஜின்னாவோட, அவர் பேர்ல தான் அந்த ட்ரெயின் போகுது. எங்க இருந்து, கொட்டால இருந்து ஆரம்பிச்ச அந்த ட்ரெயின் சுத்தின்னு போறது பாவல்பூர், லாகூர், ராவல்பிண்டி போயிட்டு இப்ப அது பெஷாவர் வரையில் போகுது. கைபர் பாக்டூன் ஏரியா வரையில் அந்த ட்ரெயின் போகுது. முக்கவாசி அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் தான் இருப்பாங்க, ட்ரூப் ரொட்டேஷன் இருக்கும் பாருங்க, அதுக்குதான் போவாங்க. இது இந்த தீவிரவாத குரூப் இருக்கு பாருங்க, பலுச்சி லிபரேஷன் ஆர்மி, இவங்க அந்த ஏரியால வரும்போது அங்க 17 இது இருக்கு, டனல்ஸ் இருக்குது, இந்த ட்ரெயின் வழியா போகும் மலைப்பகுதி. அவங்க இது மேல ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆனா உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அட்டாக் நடந்தது கிடையாது, யூனிக் டெரரிஸ்ட் அட்டாக். ரொம்ப 1923 எப்போது ஒரு ட்ரெயின்ல தீவிரவாத அட்டாக் இருந்து சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய அட்டாக். இத பாகிஸ்தான் அரசே ஒரு இது ஆயிடுச்சு, ஒரு ஆட்டாயிடுச்சு. அதுக்கு பிறகு அது எப்பெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டாலும் பேச்சுவார்த்தை கிடையாது, ஒண்ணு கிடையாது, நேரடியா அட்டாக் பண்ணி பாம்பு பண்றது. பாகிஸ்தான் நேற்று ஹெலிகாப்டர் ஏர்கிராப்ட் வச்சு அந்த ஏரியாவே பாம்பு பண்ணி, அது வந்து ஒரே பாலைவனம், ஒரு டெசர்ட் மாதிரி ஏரியா, மவுண்டனஸ் டெசர்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனை அதிகமாயிட்டு போகுது.
ஆல்ரெடி பெஷாவர் அந்த கைபர் பாக்டூன் ஏரியாலேயும் தீவிரவாதம் இருக்குது. நீங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபானை உட்காத்தி வச்சீங்க. ஆனா தாலிபான் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற சில தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக திருப்பிட்டாங்க. கூட பலுச்சி, ஏன்னா பலுச்சியில நீங்களே பண்ணிருக்கீங்க. பாகிஸ்தான் நம்ம காஷ்மீரை பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பிஓகே. அங்கேயும் என்ன பண்றாங்க, ஒரே சித்திரவதை அங்க இருக்கிற மக்களுக்கு. அங்க சாப்பாடு கிடைக்கல, எங்க அரசு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறது, அங்க ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இந்தியாவில் என்ன யோசிக்கிறாங்க, அதை நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரே சொன்னார்ல, காஷ்மீர் பிரச்சனை ஒண்ணும் இல்லை, எங்கள்கிட்ட திருடிட்டு போன இதை கொடுத்துருங்க திருப்பி, ப்ராப்ளம் சால்வ்டுன்றாரு. சோ இந்த மாதிரி நிலைமை பாய்ச்சின்னா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு தொடர்ந்து நிற்குமா, இல்ல பிளவு ஆயிடுமான, ஒரு பிளவு ஒரு மாதிரி கிளம்பிச்சுதான். அதை பத்தி இப்போ ரொம்ப சீவிர ஆயிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்தியா என்ன செய்யும்? நம்ம ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன சும்மா பார்த்துட்டு இருப்போமா? அங்க இருக்கிற மக்களுக்கு வெக்ஸ்ட் ஆயிட்டாங்க, போருங்கிறாங்க. அங்க இருக்கிற அரசு கிட்ட பணம் இல்லை. அதனால அந்த நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுல பாகிஸ்தான் எதிர்காலத்து மேல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. சார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சமீபத்துல தேர்தல் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, அடுத்த முறை எங்களுடைய டார்கெட் வந்து பிஓகே தான் அப்படிங்கிற ரீதியில. அதுக்கு ஏதோ தயாரிப்பு நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்ப பழம் பழுத்துருமே தானே விழுந்துரும் கையில, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. ஏன்னா பலுச்சி பாருங்க, பலுச்சிஸ்தான்ங்கிறது பாகிஸ்தானோட டோட்டல் ஏரியால 40% பலுச்சிஸ்தான் தான். அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நீ புரிஞ்சுக்கங்க என்ன வகையில் அங்க அரசு நடந்துட்டு இருக்கு, என்ன வகையில் அந்த நாடு இருக்கு பாருங்க. அவ்வளவு மோசமாயிடுச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விளக்கமா சொன்னீங்க சார். என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம், நன்றி.